தண்ணியை காய வைத்து கழுவுன துவரம் பருப்பை அதில் போடவும். அப்புறம் பூண்டு கொஞ்சம் போடவும். பூண்டு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 2 தக்காளி கட் பண்ண தக்காளியை போடணும். போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சரிசமமாக இருக்கணும் வெந்ததுக்கப்புறம். அப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றி அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சீரகம் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு அப்புறம் வரமிளகாய் 2 போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடும். கட் பண்ணி சின்னதாக வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா 2 டைம் கழுவி வச்சு அப்புறம் எடுத்து கழுவின முருங்கைக்கீரையை அதில் எடுத்து சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கவும். முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்துனதை நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேக வச்ச அந்த இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் கீரை வேக ஆரம்பிக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மத்து போட்டு கொஞ்சம் கடைஞ்சிருங்க. மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க. கடைஞ்சிட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்த்த மறந்துட்டேன்.